வெல்கம் டு தமிழம்மா சேனல். வாங்க இன்றைக்கி அவல் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு அவலில் தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு தயிர், இது எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஊறிடுச்சு, அவ்வளோதான். நல்லா ஊறின பிறகு நல்லா மெதுன்னு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டைலில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப சன்னமாலாம் ஊற்ற முடியாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவல் தோசை, அவல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.